ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா செவரொட்டி வறுவல். இது மண்ணீரல் கூட சொல்லுவாங்க. இந்த செவரொட்டி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, பிளேட்லெட் கம்மியாக இருக்கவங்களாம் ரொம்பவே நல்லது. பிளட் கவுண்ட்டும் அதிகமாகும், ஹீமோக்ளோபினும் அதிகமாகும். இப்போ இந்த செவரொட்டியை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோன்றது தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். இந்த செவரொட்டி வாங்கணுன்னா முன்னாடியே மட்டன் கடையில் சொல்லிடணும். இது ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா தான் இந்த செவரொட்டி வாங்க முடியும். இந்த மாதிரி செவரொட்டி வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே மெல்லிசான ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும். அதை எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் அதை எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கையிலே நம்ம பிச்சு எடுத்துடலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 செவரொட்டி வாங்கியிருக்கேன். ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் எங்களுக்கு கிடச்சிது. இந்த மாதிரி நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். மேலே இருக்க ஜவ்வெல்லாம் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் மேலே இருக்க ஜவ்வெல்லாம் எடுத்துட்டேன். எப்படி கழுவணுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு இது நல்லா இது மேலே தடவி நல்லா கழுவிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதனால் நல்லா இந்த மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவும் போது நல்லா க்ளீன் ஆகிடும். இது நல்லா இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி க்ளீனாக ஆகிடும் நம்மளோட செவரொட்டி. இப்போ ஒரு வாணலில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ரொம்ப காரம் வேண்டான்றதால நான் குழம்பு பொடி இருக்குது இல்லைங்களா, அதுவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் குழம்பு தூளே சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க செவரொட்டியில் இந்த மாதிரி சின்ன சின்ன கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்பவும் கட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க. இந்த உப்பு காரம்லாம் அதில் உள்ளே அப்சர்வ் ஆகும். அப்போ தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா கூட இந்த செவரொட்டியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க செவரொட்டியும் வச்சுருங்க. சிம்லே வச்சு வேக வைக்கும்போது நல்லாவே ஃப்ரை ஆகிடும். ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்படியே திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். அதை இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டிலே நீங்கள் அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நம்ம இது வேகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டோன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம மூளை செவரொட்டிலாம் பாதி வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட செவரொட்டி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஈரல் மாதிரி தான் இருக்கும். இது நல்லா வெந்து நல்லா இருக்குது பாருங்கள். இது செவரொட்டின்றது மண்ணீரல் தான். இந்த மண்ணீரல் சாப்பிட்றதால நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மண்ணீரல் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா ஏறும். இப்போ பாருங்கள், நம்மளோட மண்ணீரல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி கருவேப்பிலையும் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்து இறக்கிடலாம். நம்மளோட செவரொட்டி வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுவல்லே நம்ம சாதம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த வறுவல் கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதுல நான் கொஞ்சம் ரைஸ் போட்டு உங்களுக்கு அதை காமிக்கிற பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். வறுத்த வாணல்லே கொஞ்சம் சாதம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதமும். இந்த மண்ணீரல் வறுவல் ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஈரல் மாதிரி தான் இருக்கும். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.